உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது, ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து முக்தி அடைகிறாரே, அவர் அங்கு சென்று சொல்லக்கூடிய சில வரிகள், அதை சொல்லி அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதஹ அகம் அன்னாதஹ அகம் அன்னாதஹ அஹக் ஸ்லோககிருத் அஹக் ஸ்லோககிருத் அஹக் ஸ்லோககிருத் அகமஸ்மி பிரதமஜா ரிதாஸ்ய பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நா பாயி என்று இங்கிருந்து சென்ற ஒரு முக்தாத்மா பகவானிடம் சொல்லுகிறாராம், நான் தான் உணவு, நீ என்னை உண்ண வேண்டும், என்னை அனுபவிக்க வேண்டும், நான் தான் உண்பவன், உன்னை நான் அனுபவிக்கப் போகிறேன், இப்படி இருவரும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்போது ஒரு வார்த்தை, யோமா ததாதி சயிதேவ மா அவாஹா என்று வேதம் சொல்லுகிறது. எவரொருவர் எனக்கு பிரம்மத்தையே கொடுத்தாரோ அவர் என்னை ரட்சிக்கட்டும் என்று அந்த முக்தாத்மா தெரிவிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும்போது தெரிவிக்கவில்லை, முக்தி அடைந்த பிறகும் எனக்கு யார் பிரம்மத்தை காட்டி கொடுத்தாரோ அந்த ஆச்சாரியன் தான் எனக்கு ரக்ஷையாக இருக்க வேண்டும். அவதி என்றால் ரட்சிப்பது என்று பொருள். சயிதேவ மா அவாஹா, அவர் என்னை ரட்சிக்கட்டும் என்கிறார். அப்ப இங்கிருக்கும் பொழுதும் ஆச்சாரியனிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். அங்கு சென்றவுடன் கால் மாறக்கூடாதோ இல்லையோ, இங்க போற வரைக்கும் ஏணியில காலை வச்சுட்டு இருந்தேன், அடைந்தவுடன் ஏணியிலிருந்து குதித்து ஏணியை தள்ளிவிட முடியாது. அங்கு சென்றாலும் ஆச்சாரியனிடத்தில் தான் பக்தியோடு இருக்க வேண்டும். இதை யார் செய்து காட்டினார்கள் என்றால் பலரும் உண்டு. முதலில் ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வார் என்பவர் இதன்படி நடந்தார். மற்ற அனைத்து ஆழ்வார்களும் பகவானையே பற்றி இருந்தார்கள். மதுரகவியாழ்வார் ஒருவர் தான் நம்மாழ்வாரை தான் கடவுளாக பற்றி இருந்தார். தேவு மத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனே, எனக்கு வேற தெய்வமே தெரியாது. குருகூர் நம்பி, ஆழ்வார் திருநகரியில் அவதரித்தவரான காரிமாறன் சடகோபன், அவர்தான் எனக்கு தெய்வம். அவருடைய பாடல்களை, அவருடைய இசை மிகுந்த பாடல்களை பாடிக்கொண்டு நான் திரிவேன். அதற்கு மேல் எனக்கு மோட்சமும் வேண்டாம், பகவானிடம் கைங்கரியமும் செய்ய வேண்டாம். அப்ப என்ன, பெருமாளை சேவிக்கவே மாட்டாரானால் சேவிப்பாராம். எதுக்குன்னால் தன்னுடைய ஆச்சாரியன் நம்மாழ்வார், அவர் பக்தி வைத்திருப்பது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதிநாதர் என்கிற பெருமாளிடத்திலே. அப்ப மதுரகவி ஆழ்வார் தினமும் நம்மாழ்வாரை சேவிக்க வரும்பொழுது எப்படி வருவாராம், கண்ணை எப்படி மூடின்றுவாராம். கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நேரம் ஆதிநாதர் சந்நிதி தான் இருக்கும், இந்த பக்கம் நம்மாழ்வார் சந்நிதி இருக்கும். அப்ப உள்ளே நுழைந்து நேர போனா அவர் கண்ணில் பற்றுவாரோ இல்லையோ, அதனால் இப்படி கண்ணை மூடிண்டு நேர நம்மாழ்வாரை சேவிக்க போவாராம். இப்படி செய்தால் ஆச்சாரியனுக்கு ஒரு வருத்தம் வருமோ இல்லையோ, நான் எந்த தெய்வத்தை சேவிக்கிறேனோ அவரை என்னுடைய அடியவன் பக்தனும் சேவிக்க வேண்டும். இப்படி கண்ணை மூடி புறக்கணித்தால் அவருக்கு கஷ்டமா இருக்குமே. அதற்காக ஒரு முறை கண்ணை திறந்து பார்த்து சேவித்து விட்டு சென்று விடுவாராம். திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பன்னான் பெரியவன் குருகூர் நகர் நம்பி காளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. ஒரு சமயங்களில், சில சமயங்களில் ஆழ்வாருடைய மனது புண்படக்கூடாது என்பதற்காக பகவானை நான் சேவிப்பேன் என்று அவர் தெரிவிக்கிறார். அப்ப மதுரகவி ஆழ்வார் இருந்தது தன் ஆச்சாரியனான நம்மாழ்வாரே தெய்வம் என்று. அடுத்தது ஆச்சாரியர்களுக்குள்ளே யார் இருந்தார்கள் என்று பார்த்தால் வடுக நம்பி என்று ஒருவர் சுவாமி ராமானுஜருக்கு சிஷ்யராக இருந்தார். அவர் மற்ற சிஷ்யர்கள் இருப்பாளோ இல்லையோ, கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், இப்படி பெரிய சிஷ்யர்கள் அவர்களெல்லாம் இருந்தார்கள் ராமானுஜர் காலத்தில். அவர்களை பார்த்து சிரிப்பாராம். நீங்கள் இருகரையர்கள், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்வாளோ இல்லையோ, அதை போல் நீங்கள் இங்கிருந்து செல்லும் வரை ராமானுஜரை பிடித்துக் கொள்கிறீர்கள், அங்கு சென்றவுடன் பெருமாளை பிடித்துக் கொள்கிறீர்கள். அப்ப அடையற வரைக்கும் ஆச்சாரியன் தேவை, அதற்கு பின்னால் ஆச்சாரியன் தேவையில்லைன்னு உதச்சிடலாமானால், அதனால் வடுக நம்பிகள் சொல்வது எனக்கு அனைத்துமே ராமானுஜர் தான். ஒரு முறை மடத்து வாசலில், சுவாமி ராமானுஜருடைய மடம், அனைவரும் உள்ளே இருக்கிறார்கள். வாசலிலே பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடு கண்டுருளி வந்திருந்தார். அனைவரும் அழைத்தார்கள். கூரத்தாழ்வான், முதலியாண்டான் அனைவரும் வாசல் இருந்து வடுக நம்பிகளை அழைத்தார்கள். பெருமாள் எழுகிறார் வாரும் என்று. அவர் உள்ளிருந்து சொன்னாராம், ராமானுஜருக்கு நான் பால் காய்ச்சிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் தெய்வத்தை பார்க்க வந்தால் என் தெய்வத்தை யார் பார்ப்பது, அதனால் நான் வரவில்லை, எனக்கு இதுதான் முக்கியம். ஆச்சாரியனுக்கு செய்யும் கைங்கரியம் முக்கியமே தவிர அது பகவானை சேவிப்பதை விட உயர்ந்தது. நேத்திக்கு என்ன பார்த்தோம், பொதுவான தர்மங்களை விட பகவானுக்கு செய்யும் தொண்டு உயர்ந்தது. இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது.
காலையில 6 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்றது. வைகுண்ட ஏகாதசி காலை 3 மணிக்கு கோயிலுக்கு சென்றார் ஒருவர். அவர் அந்த உற்சவம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வருவதற்கு ஒரு 10-10:30 மணி ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ காலை 6 மணிக்கு சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் கோயிலுக்கே போகாம இருந்துடலாமா? எது முக்கியம்? இதுவும் சாஸ்திரம் சொன்னது. சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. பகவானுக்கு பின்னால் சென்று தொண்டு செய்ய வேண்டும் என்றும் சாஸ்திரம் சொல்லுகிறது. இது இரண்டில் எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால், ஒன்றுக்கு சாமானிய தர்மம், பொது தர்மம் என்று பெயர். மற்றொன்றுக்கு விசேஷ தர்மம். ஒருவன் பக்தனாக சரணாகதனாக இருந்தால் அவனுக்கு மட்டும் விதிக்கப்பட்டது அவரை விழாமல், பகவானை விட்டு பிரியாமல் கூட இருந்து தொண்டு செய்யணும் என்று. அப்ப இதையும் அதையும் சீர்தூக்கி பார்த்தால் சந்தியாவந்தனத்தை காலதாமதமாகவும் செய்யலாம். அதுக்கு பிராயஷ்சித்தம் உள்ளது. இன்னைக்கு என்னால் 6 மணிக்கு பண்ண முடியல, 7 மணி ஆயிடுத்து, 8 மணி ஆயிடுத்துனால் அதற்கான பிராயஷ்சித்தத்தோடு சேர்த்து சந்தியாவந்தனத்தை செய்து விடலாம். இன்றைக்கு சந்தியாவந்தனம் செய்வதற்காக நான் வைகுண்ட சேவிக்கிறதுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க. அதற்கு என்ன பிராயஷ்சித்தம் செய்வது? அவரை அழகான உற்சவத்தில் சேவிக்காமல் விட்டதற்கு ஒரு மறு செய்யக்கூடிய பிராயஷ்சித்தமே இல்லை. அதனால் அதை விடாமல் சந்தியாவந்தனத்தை விடலாம் என்று தெரிவிக்கிறார்கள். இதற்காக எல்லாரும் விட்டுடணும்னு சொல்ல வரல. இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டால் சாமானிய தர்மமா விசேஷ தர்மமா என்று பார்த்தால் அப்போது விசேஷ தர்மத்தை பற்றலாம். இப்போது இதைவிட ஒரு விசேஷ தர்மம், பகவானை சேவிப்பது முக்கியமா ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்வது முக்கியமான பார்த்தால் அது இரண்டுக்குள் ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்வது முக்கியம் என்பது வடுக நம்பிகள் இருந்தால். அனைவரும் இந்த படியை எட்ட முடியும் என்று அடியேன் சொல்லவில்லை. ஆழ்வார்களிலேயே அனைவரும் இந்த படியில் இருக்கவில்லை. ஆரோ சிலருக்கு இது கிடைக்கிறது. பின்பழகராம் பெருமாள் சீயர் பெருந்திவத்தில் அன்பதுவமத்து மிக்க ஆசையினால் நம்பிள்ளை காண அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் ஓர். நம்பிள்ளை என்று ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவருக்கு ஒரு சிஷ்யர் பின்பழகராம் பெருமாள் சீயர் என்று அவருக்கு பெயர். அவருக்கு ஒரு முறை உடலில் ஏதோ ஒரு வியாதி வந்தது. அனைவரும் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார்கள். உடலில் ஏதோ வியாதி வந்தது. அவர் 2 பேரை அழைத்து பகவானிடம் சென்று சில ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி, ஆழ்வார் பாசுரத்தில் ஆழியழச் சங்கும் வில்லுமெழ திசை வாழியழத் தண்டும் வாழுமெழ என்று ஒரு 10 பாசுரங்கள். ஏதாவது வியாதி இருந்து அது நீங்க வேண்டும் என்றால் இந்த 10 பாசுரங்களை பாராயணம் செய்யலாம் என்று சொல்வார்கள். அதே போல சில இந்த சக்கரத்தாழ்வாரை பற்றின ஒரு ஸ்தோத்திரம் உள்ளது. அதை போல அது அந்த காலத்துல கிடையாது. பின்பழகராம் பெருமாள் சீயர் காலத்தில் அது இருக்கவில்லை. அதை போன்ற சில ஸ்தோத்திரங்கள் உண்டோ இல்லையோ, வியாதி நீங்குவதற்காக சொல்லக்கூடியவை என்று 2 பாகவதர்களை அழைத்து பகவானிடம் சென்று இந்த ஆழியழ 10 பாசுரங்களை விண்ணப்பம் செய்து அவரிடம் ஒரு முறை சொல்லி காட்டி, இவருக்கு இந்த மாதிரி வியாதி உள்ளது, அது நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் என்று ஒரு முறை சொல்லிவிட்டு வாருங்கள்னு சொன்னார். அவர்களும் சென்று அந்த 10 பாசுரங்களை சொன்னார்கள். வியாதியும் நீங்கியது. அதோடு முடியல, பெரிய கலவரம் ஊரிலேயே வந்தது. அது என்னம்மா, அவர் தன் உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம், உயிர் போக போகிறது என்றால் ஆனந்தமாக மோட்சத்திற்கு செல்ல வேண்டியதானே. நம்பிள்ளையனுடைய சிஷ்யர், மோட்சம் கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப வந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு வியாதியை போக்குவதற்கு ஒரு பாரதந்திரியத்தை அறிந்த ஒரு சரணாகதன் முக்தி அடைவதற்கே தான் எதையும் செய்யக்கூடாது, பகவானாக கொடுக்க வேண்டும் என்று புரிந்து விட்டால் அப்ப உடலை ரட்சிப்பதற்காக 10 பாசுரம் திவ்ய பிரபந்தம் சொல்லலாம்னு பண்ணலாமோ? செய்யக்கூடாது. அதனால் அனைவரும் வந்து இவரை பிடித்து கொள்ளவில்லை, இவருடைய ஆச்சாரியனான நம்பிள்ளையிடம் கேட்டார்கள், உம்முடைய சிஷ்யர் ஏன் இப்படி செய்தார்? சரணாகதன் ஒருவன் உடலை ரட்சிப்பதற்காக ஆழ்வார் பாசுரங்களை பிரயோகம் செய்து பகவானிடம் வேண்டலாமான்னு கேட்டார். நம்பிள்ளை, எனக்கு தெரியல, நீங்க இவர் ஒரு பெரிய மனுஷர் இருக்கார், அவரிடத்தில் சென்று கேளுங்கள்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? ஒருவேளை ஸ்ரீரங்கத்தில் இருப்பதற்கு மிகவும் ஆசையாக இருக்கும், அந்த ஊரில் வாழ்வதற்கு ஆசை, அதனால அவர் வேண்டி இருக்கலாம்னு சொன்னார். மற்றொருத்தர் சொன்னார், பகவானுடைய அழகான திருமுக மண்டலம், அதை சேவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கலாம் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொன்னா அனைவரும் இதை கேட்டுவிட்டு மறுபடியும் நம்பிள்ளையில் வந்து அவர்களெல்லாம் இப்படி சொல்லுகிறார்கள், என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தவறுதானே, ஸ்ரீரங்கத்தில் ஆசையோ பகவானை சேவிப்பதில் ஆசையோ என்னவாக இருந்தாலும் இப்படி அவர் செய்திருக்க கூடாது, நீர்தான் கண்டிக்க வேண்டும்னு சொன்னார்கள். அவர் பின்பழகராம் பெருமாள் சீயரை அழைத்தார். நீர் எதற்காக இதை செய்தீர் என்று கேட்டார். அவர் அழகான பதில் சொன்னார். தினமும் காலை நம்பிள்ளை காவிரிக்கு சென்று குளித்துவிட்டு அங்கிருந்து எழுந்து ஈர வஸ்திரத்தோடு வீடு வரைக்கும் வருவாராம்.
வந்து உடைகளை மாற்றிக்கொண்டு திருமண் காப்பு சாத்திண்டு பண்ணணும். அப்படி குளித்து எழுந்து அவர் அந்த ஜலத்தில் நடந்து வரும் பொழுது அவருக்கு ஒரு வியர்வை வியர்க்கும் இல்லையோ, நன்னா குளிச்சுட்டு நதியிலேருந்து வெளியில வந்தோம்னா நடந்து வரச்சேவே காவேரியை தாண்டறதுக்குள்ளேயே கொஞ்சம் வியர்வை வரும். அந்த வியர்வை பெருகுவதை பின்னால் இருந்து பின்பழகராம் பெருமாள்சியர் சேவிப்பாராம். நம்பிள்ளையுடைய முதுகில் அந்த வியர்வை துளிகள் வருமே, அதை இன்னும் கொஞ்ச நாள் சேவிக்கணும்னு எனக்கு ஆசை. ஸ்ரீரங்கத்தில் ஆசை இல்லை, பெரிய பெருமாளை சேவிப்பதில் ஆசை இல்லை. என் ஆச்சாரியன் குளித்து வரும் பொழுது அந்த 2 வியர்வை துளிகள் வருவதை கண்டு கொண்டிருக்கிறேன் தினமும். அது இன்னும் கொஞ்ச நாள் செய்யணும்னு ஆசை என்று தெரிவித்தார். அப்ப பின்பழகராம் பெருமாள் சீயர் பெருந்திவத்தில், பெரும் திவம் என்றால் மோட்சமே கிடைப்பது, அதில் கூட ஆசை வைக்காமல், அவருக்கு அப்ப மரணம் ஏற்பட்டிருந்தால் மோட்சமே கிடைத்திருக்கும், ஆனால் தன் வாழ்க்கையை நீடித்துக் கொண்டார். பெருந்திவத்தில் அன்பதுமத்து மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் அதை மறக்காமல் நினைத்து கொண்டிரு. அதுதான் நாம் அடைய வேண்டிய நிலை. அனைவருக்கும் அடைய முடியுமா இல்லையா என்பது வேறு. அப்படி ஒரு நிலை உள்ளது. அதில் மதுரகவியாழ்வார் இருந்தார், வடுக நம்பிகள் இருந்தார், பின்பழகராம் பெருமாள் சீயர் இருந்தார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆச்சாரியனை ஒரு ஏணியாக வைத்து அவர் மூலமாக பகவானை அடைகிறேன் என்பது நேற்று நாம் பார்த்த சரணாகதி. இன்றைக்கு அந்த ஆச்சாரியனேதான் இறுதி, அதற்கு மேல் ஒருவர் கிடையாது. அவரேதான் நான் அடைய ஆசைப்படுபவரும், அவரேதான் முக்தியையும் கொடுக்க போகிறார் என்று தெரிவிக்கிறார்கள். சரி சுவாமி, இதெல்லாம் கொஞ்சம் உத்பிரேக்ஷையா இருக்கு. அர்த்தவாதமாக ஒருவரை புகழ்ந்து சொல்வதற்காக இதெல்லாம் சொல்லலாமே தவிர ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இங்கிருந்தாலும் அங்கிருந்தாலும் மறக்காமல் இருக்க வேண்டும், இதெல்லாம் சொன்னது கூட ஓரளவுக்கு ஒத்துன்றலாம். ஆச்சாரியன் முக்தி அளிப்பார் என்று எப்படி நம்புவது? அதற்கு சாஸ்திரத்தில் இடம் உண்டா? ஆசை இருக்கு, பக்தி இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லலாமா? அவரிடத்தில் அன்போடு இருக்க வேண்டும், அவரை பற்றினால் முக்தி கிடைக்கும், என்ன சொன்னாலும் சரிதான். ஆனால் அவரே முக்தி கொடுப்பார் என்று சொல்ல முடியுமா என்றால் அதற்கும் பிரமாணம் உள்ளது. பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவ தே பிரயாஸ்யந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம் என்று ஒரு ஸ்மிருதி வாக்கியம் என்ன சொல்கிறது? பசுஹு ஒரு விலங்கு, பசுனா பசுமாடுன்னு அர்த்தம் அல்ல. சம்ஸ்கிருதத்தில் பசு என்றால் விலங்கு என்று பொதுவான பொருள். பசுஹு. அதே போல மிருகம், மிருகம்னு சொல்றாமே, மிருகம் என்றால் மான் என்றுதான் பொருள். சம்ஸ்கிருதத்தில் மிருகம்ங்கிற சொல் மானை குறிக்கும். நாம பொதுவா எல்லா மிருகங்களையும் சொல்றது குறிச்சுட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. இந்த சொல் பசு என்கிற சொல் விசேஷமாக பசுமாட்டை குறிக்கும் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது பொது சொல், அது அனைத்து வகையான விலங்குகளையும் குறிக்கும். பசுஹு விலங்காக இருக்கட்டும், மனுஷ்யா மனிதனாக இருக்கட்டும், பக்ஷீவா பறவையாக இருக்கட்டும், இவர்களில் யாருமே ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக விஷ்ணுவிடத்தில் ஏகாந்தமான பக்தியை உடைய ஒருவன், அவரிடத்தில் மட்டுமே எங்கும் பிறளாமல் அவரிடத்தில் மட்டுமே பக்தி உடைய ஒருவன் இருந்தால், அப்படிப்பட்ட வைஷ்ணவன் இருந்தால் அவனுடைய நிழலில் ஒதுங்கி அவர் இருக்கும் குடிசையில் ஒரு ஓரத்தில் வாழ்ந்து கொண்டு தான் அவருடைய ஒரு எண்ணத்திலேயே இருந்து கொண்டான், அவர் நிழலிலேயே வாழ்ந்தான் என்றால் தேனைவ தே பிரயாஸ்யந்தி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். அந்த ஒரு நற்செயலாலே, அந்த ஒரு வைஷ்ணவரோடு ஒரு தொடர்பு இருந்ததோ இல்லையோ, அந்த தொடர்பால் மட்டுமே அவர் முக்தியை அடைகிறார். ஏனென்றால் பகவானுக்கு அந்த ஒரு ஆச்சாரியன் ஒரு வைஷ்ணவனிடத்தில் மிகுந்த பக்தி இருக்கு, அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்பு என்பது ஒருத்தரிடம் செலுத்தினால் அதோடு நிறுந்து விட வேண்டும், அதற்கு மேல் செல்லக்கூடாதுன்னு ஏதானு தடை போட்டு வைக்க முடியுமான்னு? ஒருவரிடம் நான் அன்பு செலுத்தினேன் என்றால் கோபமும் அப்படியே தானே. ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, அவர் பின்னால் யாரெல்லாம் நிற்கிறார்களோ, அவருக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ அவர்கள் பேரிலும் கோபம் பாயுமோ இல்லையோ, அதே போலத்தான் அன்பும். ஒருவர் பேரில் எனக்கு மிகுந்த அன்பு இருந்தால் அது அவரோடு நிற்காது, அவருக்கு பின்னால் யாரெல்லாம் உள்ளார்களோ அவர்களிடமும் செல்லும். கோலமலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். பகவான் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயாரிடத்தில் அளவு கடந்த அன்பு உடையவர். அந்த தாயாரைத்தான் நான் பற்றி இருக்கிறேன். அப்ப வேற வழியே இல்லை. தாயாரிடம் சென்ற அன்பு அங்கு போதாமல் அங்கிருந்து பீரிட்டு கொண்டு என்னளவும் வந்து சேருகிறது. அப்ப என்னிடத்திலும் அன்போடு இருக்கிறார்னு சொல்றார். அதே போலத்தான் ஒரு வைஷ்ணவன் அவனிடத்தில் பகவானுக்கு அன்பு இருந்தால் அவனை அண்டியே சில பேர் ஜீவித்தார்கள் என்றால் அந்த அன்பு அவர்களிடத்திலும் கண்டிப்பாக பாயும்.
விபீஷணன் தான் சரணாகதி செய்தார். ராட்சசன் ராவணன் விபீஷணனை அவமானப்படுத்தினார். அதனால் ராமனிடம் சரணாகதி செய்ய வேண்டும் என்று விபீஷணன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். வரும்பொழுது 4 ராட்சசர்களை அழைத்து கொண்டு வந்தார். விபீஷணன் தனியாக வரவில்லை, கையில் ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கொண்டார். 4 அரக்கர்கள், அவர்களும் இனி இங்கு இருக்க வேண்டாம், ராமனிடம் சரணடைந்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு தான் இருந்தார்கள். அந்த சதுர்பி சகராட்சசைஹி ராஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணஹா, ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே தன்னுடைய லங்கையிலிருந்து புறப்பட்டு ராமனும் லக்ஷ்மணனும் எங்கு இருந்தார்களோ அந்த இடத்துக்கு விபீஷணன் வந்தான். 4 ராட்சசர்களை அழைத்து கொண்டு வந்தான். வந்தவுடன் முதலில் சுக்ரீவன் பார்த்து, நம்மை வதம் செய்வதற்கு, ராமனை கொல்வதற்காக ஒரு அரக்கன் வருகிறான். ராவனுடைய தம்பி என்பதெல்லாம் தெரியாது. 4-5 அரக்கர்கள் வருகிறார்கள், ராமனை காக்க வேண்டும் என்பதற்காக மொத்த படையும் திரட்டி விட்டார். குரங்குகள் அனைவரும் ஒரு கையில ஒருத்தர் ஒரு மலையை எடுத்துட்டாராம், இன்னொரு கையில ஒரு மரத்தை எடுத்துட்டாராம். எந்த ராட்சசன் எப்படி அடிப்பான் தெரியாது, மலையையும் மரத்தையும் கொண்டு நாம் அவர்களை தாக்கலாம், அவ்வளவு பலசாலியான குரங்குகள். அப்படி தாங்கள் சித்தமாக இருந்தார்கள். விபீஷணன் வந்தான். கைகூப்பி நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, உலகனைத்துக்கும் ஒரே சரண் ராமன்தான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவனை புகழாக அடைவதற்குத்தான் நான் வந்தேன். நான் யார்? நான் ராவணனுடைய தம்பி, மிகவும் தாழ்ந்தவனான ராவணனுக்கு பின் பிறந்தவன் என்று விபீஷணன் தெரிவித்தான். ஆகையால் அப்படி வந்து அவன் விண்ணப்பம் செய்தவுடன் இங்கு பெரிய ஒரு சபை நடந்தது. சுக்ரீவன் விபீஷணனை ஏற்கக்கூடாதுன்னு சொன்னார். அங்கதன் விபீஷணனை ஏற்கக்கூடாது, தவறான சமயத்தில் வந்திருக்கிறார். அண்ணனுக்கு ஒரு கஷ்டம் வந்து அவரை சில பேர் தாக்கப் போகிறார்கள் என்கிற தருணத்தில் அண்ணனை தியாகம் செய்துவிட்டு எதிரணிக்கு ஒருத்தர் வந்திருக்காரனால் அவர் நம்மை தியாகம் செய்து திரும்ப போவதற்கு எவ்வளவு நாழியாகும்? அப்ப இவரை நம்ப முடியாது, இவர் வந்த காலம் இவரை சந்தேகத்துக்கு உட்படுத்துகிறது, ஏற்கக்கூடாதுன்னு அங்கதன் சொன்னார். ஜாம்பவான் சொன்னார், அவரை கட்டுப்படுத்தி எப்படியாவது சித்திரவதை செய்து ராட்சசர்களுடைய மர்மங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு பின்னால் கொன்றுவிடலாம் என்று ஜாம்பவான் சொன்னார். இப்படி ஒவ்வொருவராக சொன்னார்கள். ஹனுமான் சொன்னார், இல்லை, நான் சென்ற போது விபீஷணனை பற்றி நல்ல விஷயங்களைத்தான் கேள்விப்பட்டேன், அவன் தர்மாத்மா, அவன் சுத்தமானவன் என்று என்னுடைய மனது தெரிவிக்கிறது, அதனால் அவனை ஏற்க வேண்டும். ஹனுமான் ஒருவன் தான் சொன்னார். இப்படி அனைவரும் பேசினார்கள். கடைசியாக ராமன் பேசி, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம, ஒரு முறை சரணம் என்று என்னிடத்தில் ஒருவன் சொன்னால் அவனை அனைவரிடத்திலிருந்தும் நான் காக்கிறேன். அவன் சரணம்னு கூட சொல்லிட்டு வர வேண்டாம், நண்பன் என்று வேடமிட்டு கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, தோஷங்கள் இருப்பவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனை ஏற்பேன் என்று ராமன் சொல்லிவிட்டார். இத்தனை வாக்குவாதம் நடந்தது. சரி, விபீஷணனை அழைத்து வா என்று சுக்ரீவனிடம் ராமன் சொன்னார். சுக்ரீவன் சென்று விபீஷணனை அழைத்து வந்தார். விபீஷணன் ராமன் திருவடிகளில் விழுந்து சரணம் என்று அழுதார். ராமன் அவரை எடுத்து அமர்த்தி வைத்து அவரையும் தம்பியாக ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு கதை எதுக்கு தெரியுமா சொன்னேன்? விபீஷணனை பத்தி இவ்வளவு பெரிய வாதம் நடந்ததோ இல்லையோ, அவரோட கூட 4 பேர் வந்தாளே, அவ யாரு, அவளுடைய பின்புலம் என்ன, அவர்களை பற்றி ஒரு வார்த்தை யாராவது பேசினாளானால் எதுவுமே பேசப்படவில்லை. விபீஷணனை பற்றி பேசி அவனை ஏற்றுக்கொள்வது என்று முடிவாகி விட்டவுடன் அவனோடு வந்த 4வரையும் தானாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை பற்றி வாதமே இருக்கவில்லை. அதனால் நாம் நேரே சென்று பகவானை பற்றினால் நம்முடைய பின்புலத்தெல்லாம் அவர் ஆராய தொடங்கி விடுவார். நமக்கு அது நல்லதே இல்லை. நம்முடைய பின்புலத்தை மறைத்தால் தான் நல்லது. ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் என்று ஒரு கிரந்தத்தை, ஸ்தோத்திர நூலை எழுதியுள்ளார். கஷ்டமான உபனிஷத்தில் இருக்கும் அர்த்தங்களை எல்லாம் எளிமையான ஒரு ஸ்தோத்திரத்தின் வடிவத்தில் கொடுத்துள்ளார். அதில் கடைசி ஸ்லோகம், பகவானை பற்றி எத்தனையோ பாடினார். தான் நேரே பகவானிடத்தில் சரணாகதி செய்தார். செய்து நீ மோட்சத்தை கொடுக்க வேண்டும், என் கையில் எதையும் எதிர்பார்க்காதே, அனைத்தையும் சொல்லிவிட்டார். கடைசி ஸ்லோகத்தில் அகிருத்திரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம் அச்சிந்தயித்வா. பகவன், இதுவரைக்கும் நான் சரணாகதி செய்தேன்னு சொன்னேன். ஆனா இப்போது உண்மையை சொல்லுகிறேன், என்னை பார்த்து நீ முக்தி கொடுக்காதே. அப்ப யாரை பார்க்கணும்னா, என்னுடைய பாட்டனார், இவருடைய தாத்தா தான் நாதமுனிகள் என்பவர். அவர்தான் நம்மாழ்வாரிடத்திலிருந்து நேரடியாக 4000 பாசுரங்களையும் பெற்றவர். அவருடைய பேரன்தான் இந்த யாமுனாச்சாரியர் என்கிற ஆள வந்தார். அப்ப அவர் சொல்றார், அகிருத்திரிம துவச்சரணாரவிந்த
பிரேம பிரகர்ஷாவதிம் ஆத்மவந்தம். இயற்கையா, அகிருத்திரிமம், கிருத்திரிமம்னா செயற்கையாக செய்யப்பட்டது, அகிருத்திரிமம்னா இயற்கையான பக்தி. பகவானுடைய திருவடிகளில் இயற்கையான பக்தியை கொண்டவரான நாதமுனிகள். அவர் என்னுடைய பாட்டனார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத. அவரைப்பார், அவருடைய குணங்களைப்பார், அவருடைய பக்தியைப்பார், அதற்காக எனக்கு முக்தியை கொடுத்து விடும். மத் விருத்தம் அச்சிந்தயித்வா, என்னுடைய விருத்தம் என்ன, நடத்தை என்ன, பின்புலம் என்ன, இதையெல்லாம் ஆராயாதே நாதமுனிகளை பார்த்து அதற்காக எனக்கு கொடு என்கிறார். அதைத்தான் விபீஷணனுக்கும் செய்தார்கள். அதேதான் இங்கும். ஒருவன் பகவானிடம் பக்தனாக இருந்து அவருக்கு பகவான் முக்தி கொடுக்கப் போகிறார் என்றால், அவர் நிழலிலே யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, அவர் விலங்காக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு அழகான விஷயம், மனிதன், விலங்கு, பறவை இப்படி சொல்லியிருக்கலாம், பறவை, விலங்கு, மனிதன் இப்படி சொல்லியிருக்கலாம். வேணும்னு மனிதனை கொண்டு போய் விலங்குக்கும் பறவைக்கும் நடுவுல சொல்லித்து ஸ்மிருதி. ஏன் சொல்லித்துனால், பறவைக்கு தான் யாரு என்கிற உண்மையான அறிவோ, பகவான் யார் என்கிற உண்மையான அறிவோ, தான் அவனுக்கு அடிமை என்கிற அறிவோ எதுவுமே இருக்காது, இருக்கவே வாய்ப்பில்லை. விலங்குக்கு அதே போல எந்த எண்ணமும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே போல மனிதனுக்கும் இந்த எண்ணம் எதுவும் இல்லாவிட்டாலும் அந்த வைஷ்ணவரிடத்தில் அவன் பக்தியோடு இருந்தால், அவரையே நம்பிக்கொண்டு இவன் வாழ்ந்தால் அவனுக்கும் முக்தி உண்டு. அப்ப இவன் புரிந்து கொண்டு முக்திக்கு செல்ல வேண்டும் என்பதில்லை. ஒரு மாடோ விலங்கோ புரியாமலும் எப்படி ஒரு பக்தனின் அருளாலே செல்ல முடியுமோ, ஒரு பறவை பக்தனின் அருளாலே எப்படி செல்ல முடியுமோ, மனிதனும் புரிதல் இல்லாவிட்டாலும் அந்த ஒரு பக்தனின் அருளாலே முக்தி அடையலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் ஆச்சாரிய அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் 5வது உபாயம். கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம். 4வது பகவான், அவரே கடவுளேதான் உபாயம், நாராயணனே உபாயம். இது 4வது உபாயம். 5வது உபாயமாக ஆச்சாரிய அபிமானம், அவரிடத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பக்தி பிரதிபத்தி, அது இருந்தால் அதற்காகவே பகவான் மோட்சம் கொடுக்கிறார் என்று தெரிவிக்கிறார்கள். இதுதான் கடைசி தவம். இத்தனை தவங்களை பார்த்தோமே, இதில் மிகச்சிறந்த தவம் இதுதான் என்று தெரிவிக்கிறார்கள். இதில் 2 வகைகள் உண்டு. கீழே எல்லாத்திலையும் வகை பார்த்தோம். கர்மயோகத்தில் 13 வகைகள் பார்த்தோம். ஞான யோகத்தில் இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதில் 4 படிகள். முதலிலே யதமான சம்ஞா, அடுத்து வத்திரேக சம்ஞா, அடுத்து ஏகேந்திரிய சம்ஞா, 4வது வசீகார சம்ஞா என்று 4 பார்த்தோம். அடுத்தது ஆத்மாவை பற்றி தியானம் செய்து சமதர்சனம், அனைவரையும் ஒன்றாக பார்க்கும் தன்மை வந்துவிட்டால் அதில் 4 வகைகளை பார்த்தோம். தன்னையும் மற்ற ஆத்மாக்களையும் சமம் என்று அறிந்து கொள்வது, தன்னையும் பரமாத்மாவையும் ஒப்பானவர்கள் என்று அறிந்து கொள்வது, யோகம் செய்யும் காலத்தில் மட்டும் அல்லாமல் யோகத்திலிருந்து எழுந்த பிறகும் இந்த புரிதலோடு இருப்பது. 4வது வேறொருவருக்கு ஒரு சுகமோ துக்கமோ அதற்கான காரணம் வந்தால் எப்படி நாம் கவலைப்படுவதில்லையோ, நமக்கே சுகப்படுவதற்கோ துக்கப்படுவதற்கோ காரணம் வந்தாலும் நாம் அசங்காமல் இருக்க வேண்டும். இது 4 வகை சமதர்சனம்னு சொன்னார். பக்தி அதுல 4 வகை. எதற்காக பக்தி செய்யலாம் என்பதை பொறுத்து 4 வகை. இழந்த செல்வத்தை பெறுவதற்கும் பக்தி செய்யலாம், புதிதாக செல்வத்தை பெறுவதற்கு பக்தி செய்யலாம், கைவல்ய மோக்ஷம், ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்து ஆனால் பகவானை அடையாமல் தான் தனியாக தன்னையே அனுபவித்துக் கொண்டிருப்பதற்காகவும் பக்தி யோகம் செய்யலாம். கடைசியாக நாராயணனை அடைந்து கைங்கரியம் செய்வதற்கும் பக்தி செய்யலாம். அதே போல பிரபத்தியில் 2 வகையா பிரிச்சோம். நான் பற்றும் பற்றுதல், ஸ்வகத ஸ்வீகாரம், ஒரு குரங்கு குட்டி தாய் குரங்கை பிடித்துக் கொள்வது போல். பரகத ஸ்வீகாரம், பகவான் நம்மை பிடித்துக் கொள்கிறான், தாய்ப்பூனை குட்டி பூனையை பிடித்துக் கொள்வதற்போல். இது ஒரு வகை. 2வது ஆர்த்த பிரபத்தி, திருப்த பிரபத்தி, இப்போதே மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தால் ஆர்த்த பிரபன்னன் என்று பெயர். இந்த உடல் விழும்பொழுது இந்த உயிரின் முடிவில் கொடுத்தால் போரும் என்று இருந்தால் திருப்த பிரபன்னன் என்று பெயர். அதே போல ஆச்சாரியாபிமானத்திலும் 2 வகை உண்டு. சொல்லுக்கு என்ன பொருள்? ஆச்சாரியன் என்றால் நமக்கு சமாஸ்ரயணம் செய்து பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்றாளே, பஞ்சசம்ஸ்காரம் செய்து தாபகா புண்ட்ரஹா ததா நாம மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமஹா, இது வரைக்கும் சொல்லலன்னு நினைக்கிறேன், சொல்லிவிடுறேன். தாபகா, முதலிலே பகவானுடைய சங்கம் சக்கரம் 2 ஆயுதங்கள் இருக்கோ இல்லையோ, அதை போல ஒரு வடிவத்தில் செய்திருப்பார்கள்.
அதை நெருப்பில் காட்டி அதை 2 தோள்களிலும் பதிப்பார்கள். சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். சங்கம் வலக்கையிலே சக்கரம், இடக்கையிலே சங்கம், 2ஐயும் அந்த சூடு பண்ணி பொறிப்பார்கள். அதற்கு தாபகா என்று பெயர். அடுத்து புன்றகா, திருமணம் இட்டுக்கிறோமோ இல்லையோ, அதை 12 இடங்களில் இட்டுக்கொள்ள வேண்டும். 12 ஊர்துவ புன்றங்கள் என்று தெரிவிப்பார்கள். அது புன்றகா, திருமணம் இட்டுக்கொள்வதும் வகையை சொல்லுவார். அடுத்து ததா நாம, அதுவரைக்கும் ராமன், கண்ணன், வராகன்னு பெயர் இருக்கும். பஞ்சசம்ஸ்காரமானால் அடியேன் ராமானுஜதாசன் என்கிற பெயர் நமக்கு கிடைக்கிறது, தாஸ்ய நாமம் கிடைக்கிறது. ததா நாம. மந்திரஹா, ரகசியத்ரயம் ரகசியத்ரயம்னு சொன்னேனே, அது 3ஐயும் அப்போதுதான் ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் செய்வார். அது மந்திரஹா. கடைசியாக யாகஹா, பகவானுக்கு நம் வீட்டில் பூஜை செய்யும் முறை, அந்த முறையையும் நமக்கு ஆச்சாரியன் கற்றுக் கொடுப்பார். அப்ப இந்த 5 விஷயங்களை நமக்கு பண்றாரோ இல்லையோ, தாபகா, புன்றஹா, ததா நாம, மந்த்ரோ, யாகஸ்ச பஞ்சமஹா, இந்த 5 சம்ஸ்காரங்களை நமக்கு செய்கிறபடியால் பஞ்சசம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரம் என்று இதற்கு பெயர். அதை ஒரு ஆச்சாரியன் செய்கிறாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு அபிமானம் என்றால் அவரிடத்தில் ஒரு அன்பு. அபிமானம் என்றால் அன்பு, அறுவது ஒரு ஈடுபாடு என்று பொருள். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।